ஹாய் எவ்ரிவன். நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே திரைப்படங்களை பற்றி, அதுவும் இந்த பயங்கர வன்முறை இருக்கிற திரைப்படங்களை பற்றி, இல்லை ஜாதி ரீதியான திரைப்படங்களை பற்றி, அப்படி இல்லைன்னா இந்த பெண் குழந்தைகளுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியதான். பட் பயத்தே விதைக்கிற அளவுக்கு எப்போ பாரு அதை பற்றி பேசுகிற திரைப்படங்களை பற்றி எதாவது பேசிட்டு இருக்காங்களே தவிர ஒலிம்பிக்ஸில் இந்தியாவோட அப்டேட் என்னன்னு ஒரு தமிழ் சேனல் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இதுதானே நமக்கு ஒரு கரியரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் எத்தனையோ பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வரலாம், எத்தனையோ பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கலாம். அதனால் தமிழில் ஒலிம்பிக்ஸோட ஒவ்வொரு நாள் இறுதியிலையும் இந்தியாவோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சேனலோடைய முயற்சி. அஃப்கோர்ஸ் அந்த சேனலில் பேசுகிறவங்களாம் எவ்வளோ அழகாக மூஞ்சில் மேக்கப்லாம் போட்டு வராங்க, நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய அனாலிசிஸோடு வந்ததில் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். பட் ஹியர் ஆர் தி அப்டேட்ஸ். Day 2 ஒலிம்பிக்ஸ் 2024 சூப்பரான அப்டேட் என்னன்னா, இந்தியா தன்னுடைய மெடல் தாலியை துவங்கியிருக்காங்க. அதுவும் பெண்களுக்கான ஷூட்டிங் பிரிவில் இந்திய பெண்களுக்கான மெடலை அச்சீவ் பண்ணியிருக்காங்க மனு பாக்கர். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கேம் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு ஒரே ஒரு தடவை தான் ஃபோர்த்து கூட வந்தாங்க. மீதி எல்லா நேரத்துலையும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பொசிஷன்லேயே தான் இருந்தாங்க. எக்ஸலண்ட்டாக ஷூட்டிங் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க கோல்டு மெடலே ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். பட் டாப் பொசிஷன் வந்த கொரியன் ஷூட்டர் ரொம்ப செம்மையாக ஷூட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் சில்வர் கிடச்சிருக்க வேண்டியது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரெண்டு பாயிண்ட்டாக ஒவ்வொருத்தர் மூவ் ஆகிட்டே இருக்கும் பொழுது 3 பேர் இருக்கிற டயத்தில் இந்த ஷூட்டில் யார் சில்வர்னு தெரிஞ்சிருங்கிறப்போ நம்ம மனு பாக்கர் செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க. ஒரு 0.1 லீடிங்கில் செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் ஷூட்டிங்கில் இவங்க 10 பாயிண்ட் எடுத்துட்டாங்க மனு பாக்கர். ஆனால் சில்வர் மெடல் வாங்கின கொரியன் ஷூட்டர் 10.5 எடுத்துட்டாங்க. ஸோ 0.1 வித்தியாசத்தில் சில்வருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மனு பாக்கர் மிஸ் பண்ணாங்க. பட் ஹாட்ஸ் ஆஃப் டு அவர் கேம். அந்த ப்ரெஷரில் எவ்வளோ கூல் அண்ட் கம்போஸ்டாக அவங்க விளையாடினாங்கன்றதை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பாடம் கிடைக்கணும். ஸோ இந்தியாவுக்கான ஃபர்ஸ்ட் மெடல் பிரான்ஸ் மெடலாக வந்திருக்கு. ஷூட்டிங்கில் இந்திய பெண்களுக்கான ஃபர்ஸ்ட் மெடல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்திய டே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக போச்சு. டேபிள் டென்னிஸில் அகுலா ஸ்ரீஜா எக்ஸலண்ட்டாக விளையாடினாங்க. 4-0 நேர் செட்டு கணக்கில் எதிர் டீமில் விளையாடுறவங்கள கேமுக்குள்ளே வரவே விடாமல் செம்மையாக விளையாடினாங்க. அப்படி விளையாடினால அவங்க ரவுண்ட் ஆஃப் 16க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு ரவுண்டு வின் பண்ணால் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மணிகா பாத்ரா, அவங்களும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான், அவங்களும் வின் பண்ணாங்க. பட் மேட்ச் வாஸ் வெரி டைட். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக விளையாடின பெண்மணி எக்ஸலண்ட்டாக விளையாடினாங்க, ஜெர்மனியை சேர்ந்த பெண்மணி. பட் ஸ்டில் அவங்க 4-1 அப்படின்ற செட் கணக்கில் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரத் கமல் கிட்டேருந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். சரத் கமல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டேபிள் டென்னிஸை ரெப்ரசென்ட் பண்ணுறவர். பட் அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு வருத்தம். அதே மாதிரி ஹம்ப்ரீத் தேசாய் அவரும் டேபிள் டென்னிஸில் தோத்துட்டாரு. ஸோ அவரும் வெளியே வந்தாச்சு. பட் பெண்கள் 2 பேருமே பெண்கள் ஒற்றையருக்கான பிரிவில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இன்னும் பெண்களுக்கான டபுள்ஸ் இருக்கு, ஆண்களுக்கான டீம் கேம்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸில் ஆஸ் எக்ஸ்பெக்டட் PV சிந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நேர் செட் கணக்கில் எதிராளியை டாமினேட் பண்ணி, மால்டீவ்ஸை சேர்ந்த பெண்மணியை டாமினேட் பண்ணி செமையாக வின் பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய குரூப்பில் அவங்க டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்க ரவுண்ட் ஆஃப் 16க்கு ஈஸியாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. அப்புறம் பிரணாய் அவர் சூப்பராக விளையாடினாருங்க. அவர் இஃப் ஐம் ரைட் அவரோட பர்த் பிளேஸ் கேரளா. பட் அவர் எந்த ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணுறது தெரியல. பட் இந்தியாவோட ஒரு பிளேயர் எக்ஸலண்ட்டாக விளையாடினாருங்க. செம்ம டைட்டாக இருந்துச்சு மேட்ச்சு. ஜெர்மனியை சேர்ந்த பிளேயர் தான் அவரும் எதிர்கொண்டார். அவர் பார்த்தீங்கன்னா நேர் செட் கணக்கெல்லாம் வின் பண்ணார். பட் த மேட்ச் வாஸ் வெரி டஃப். ஏகப்பட்ட ஸ்மாஷஸ் இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ அவரும் வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் அவருடைய குரூப் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஸோ ரவுண்ட் ஆஃப் 16 போகிறதுக்கான சான்சஸ் பிரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள்கான ஷூட்டிங் நம்ம வின் பண்ணது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டலுக்கான ஷூட்டிங் பெண்கள் பிரிவில். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள்கான ஷூட்டிங்கில் ரமிதா ஜிந்தல்ன்ற பெண்மணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ 1 மோர் மெடலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இளவேனில் வளைவன் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். 5th பொசிஷனில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 8 பொசிஷனில் இருக்கிறவங்க தான் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இவங்க 5th பொசிஷனில் இருந்தாங்க. பட் அடுத்தடுத்த ரவுண்டுகளில் ஒரு 2 ரவுண்டு தப்பாக ஷூட் பண்ணிட்டாங்க. 104.6 104 அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. அதனால் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் ரமிதா ஜிந்தல் ஆரம்பத்தில் 10th பொசிஷனில் இருந்தாங்க. அப்புறம் நல்லா ஷூட் பண்ணி குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ஃபைனலில் விளையாட போகிறாங்க. அப்புறம் அர்ஜுன் பபுலா அப்படிங்கிற ஆண்கள் பிரிவிலையும் ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர்
10 மீட்டர் ஏர் ரைஃபிளுக்கான ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ இன்னொரு மெடல் சான்ஸ் இருக்கு. ஸோ ஏர் ரைஃபிளில் 2 மெடலுக்கான சான்ஸ் இந்தியாவுக்கு பிரைட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸிங்கில் 50 kg கேட்டகரியில் நிக்கத் ஜரீன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அன்சீடட் பிளேயருங்க. ஸோ ரொம்ப டஃப் இவங்க உள்ள வருது. பட் எக்ஸலண்ட்டாக ஃபைட் பண்ணாங்க, செம்மையாக ஃபைட் பண்ணாங்க. மறுபடியும் அது என்னவோ ஜெர்மனி தான் நிறைய மேட்ச் நம்ம கூட விளையாடுறாங்க. ஜெர்மனியை சேர்ந்த மேக்ஸி கரீனா அவங்களை இவங்க எதிர்கொண்டு ஃபைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 0-3 இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அதுக்கப்புறம் சூப்பராக கம்பேக் பண்ணி வின் பண்ணி அவங்க வந்து ப்ரீ குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நகால் சுமித் அப்படின்ற இந்தியன் டென்னிஸ் பிளேயர் அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எக்ஸிட் ஆயிருக்காரு. ஆனால் போராடி தோத்தாருங்க. செம கேமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செட் வந்து 6-2 அப்படின்னு பிரான்ஸை சேர்ந்த பிளேயர், ஞாபகம் வச்சுக்கோங்க பிரான்ஸில் தான் நடக்குது. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி அந்த இடத்துல அந்த பிளேயருக்கு எதிராக 6-2ன்னு தோத்துருந்தாலும் அடுத்த செட்டில் அவர் 2-6 தோத்துருந்தாலும் அடுத்த செட்டில் அவர் அந்த பிரான்ஸ் பிளேயரை தோக்கடிச்சாரு. எப்படி அப்படின்னா 6-2 தோக்கடிச்சாரு. எக்ஸலன்ட் ஃபைட் பேக். மூணாவது செட்டை ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆயிருப்பாருன்னு நினச்சோம். பட் செம்ம டஃப் கொடுத்தாரு. 5-7 அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் கணக்கில் மூணாவது செட்டை எழுந்து அவர் வந்து லூஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டாரு. ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் எக்ஸலன்ட் கேம். அப்புறமா போட் ரோயிங் அந்த பிரிவில் அந்த ஸ்கல் ரோயிங் அப்படின்வாங்க. அதில் நம்ம பல்ராஜ் பன்வர், இந்தியாவை சேர்ந்த பல்ராஜ் பன்வர், ஹரியானாவை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. சூப்பர் ஃபைட் பேக்குங்க. அதாவது இந்த கேம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க குரூப்பில் ரோயிங் பண்ணுவாங்க. அப்படி ரோயிங் பண்ணும்போது டாப் 3ல வர்றவங்க டைரக்டா குவார்டர் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஆனால் அடுத்த 3 பொசிஷனில் வரவங்களை மறுபடியும் குரூப்பாக பிரித்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஒலிம்பிக்ஸான டே 1ல நடந்த ரோவிங்கில் இவர் 4ஆவதா வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு அடுத்த நடந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சூப்பராக செகண்ட் பொசிஷன் 7.22 செகண்ட்ஸில் 7 minutes 22 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு 7.22 7 minutes 22 செகண்ட்ஸில் தன்னோட ஃபுல் ரோயிங்கையும் முடிச்சுட்டு அவர் செகண்ட் பொசிஷன் வந்து குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காரு. விடாமுயற்சினா இதுதான். ஸோ எக்ஸலண்டான ஒரு கேமை விளையாடினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் தான் மெயினான அப்டேட்ஸு. ஸோ இந்தியாவுக்கான மெடல் வாய்ப்புகள் இன்னும் பிரைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, அப்போ வின் பண்ணவங்க அடுத்த கேம் எப்போ விளையாடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நான் சொல்லணும். இதில் ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அகுலா ஸ்ரீஜா வந்து ஜெயின் அப்படின்றவங்களோட அடுத்த ரவுண்ட், அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 விளையாட போகிறாங்க. ஜெயின் சாதாரண ஆள் கிடையாது. காமன்வெல்த்தில் டீமுக்கான என்ன சொல்கிறது மிக்சட் டபுள்ஸ்க்கான கோல்டு அவங்க அடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான பிளேயர். ஸோ அவங்க வந்து அவங்களோட விளையாட போகிறாங்க. அடுத்து மணிகா பாத்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிரணீதி அப்படின்ற ஒரு பெண்ணோட தன்னுடைய ரவுண்ட் ஆஃப் 16 விளையாட போகிறாங்க. ஐயோ, மறுபடியும் ஒரு இந்தியனோட விளையாடுறாங்கன்னா இந்தியாக்கான ஒரு மெடல் போச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. பிரணீத்தின் பேர் தானே தவிர அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க பார்ன் இன் பாண்டிச்சேரி, நம்ம ஊருக்கார் பொண்ணு தான். ஆனால் ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் பிறந்தவங்களுக்கு ஃப்ரான்ஸில் வந்து குடியுரிமை கிடைக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அவங்க ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகி ஃப்ரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட தான் மணிகா பாத்ரா ரவுண்ட் ஆஃப் 16 விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்ராஜ் பன்வருக்கான குவார்டர் ஃபைனல்ஸ் 30ஆம் தேதி, ஜூலை 30ஆம் தேதி நடக்க போகுது. அதையும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஸோ இதுதான் இந்தியாக்கான டே 2க்கான அப்டேட். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, மெடல் வின் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தொடர்ந்து பாருங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.